today for the official opening of the Tamil Community Memorial. Today is a day of remembrance, reflection and unity. We gather to honor the countless Tamil lives lost in the pursuit of peace, justice and freedom in Tamil Ulam, and to ensure the memory continues to live on through future generations. Before we begin, we would like to respectfully acknowledge the traditional custodians of the land on which we gather today, the Doro people. We pay our respects to the elders, past, present and emerging, and extend our respect to all First Nations people here today. We also warmly welcome Mayor Earl Hamid and Cumberland City Council, our distinguished guests, community leaders, elders of the community, organizational representatives, families, supporters and friends who have joined us for this significant and meaningful occasion. I'm Isenko Tiparanan, along with Ms. Arulini Harikrishnan. We would be your MC today. We are eyewitnesses and survivors of the Tamil genocide. Having fled persecution with our parents as refugees, we stand here as proud Tamil Australians studying at university, living in this community. At the conclusion of the ceremony, everyone will be invited to participate in the floral tribute in remembrance of their lives, lost, and the memories we carry together. வணக்கம். எனது பெயர் அருளினி ஹரிகிருஷ்ணன். இவர் இசைக்கோ இபவந்தன். நாங்கள் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலையில் இருந்து உயிர் தப்பியவர்கள். எங்கள் பெற்றோருடன் அகதிகளாக ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சமடைந்த நாம் இன்று இந்த சமூகத்தில் வாழும் பெருமைக்குரிய தமிழ் ஆஸ்திரேலியர்களாக உள்ளோம். இன்று இங்கு நிறுவப்பட்டுள்ள தமிழர் நினைவு தூபியை திறந்து வைக்கின்ற நிகழ்வில் அனைவரும் கூடியிருக்கின்றோம். உங்கள் அனைவரது வருகைக்கும் ஏற்பாட்டு குழுவினர் சார்பாகவும் அனைத்து தமிழர் அமைப்புகள் சார்பாகவும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இன்று அனைவரும் ஒன்று கூடி எமது இழந்த உறவுகளை நினைவேற்றுகின்ற ஒரு நாளாகும். தமிழீழ தாயகத்தில் அமைதி, நீதி மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் உயிர் நீத்த எண்ணற்ற தமிழர்களை நினைவு கூர்ந்து அவர்களை பற்றிய நினைவு வருங்கால தலைமுறைகளிலும் நிலைத்திருக்க செய்வதற்காகவும் நாம் ஒன்று கூடியுள்ளோம். நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த நிகழ்வு நடைபெறும் நிலத்தின் கடந்த கால மற்றும் தற்போதைய பாரம்பரிய உரிமையாளர்கள் பூர்வ குடிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான உரிய மரியாதையை செலுத்த விரும்புகிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிறப்பு விருந்தினர்கள், சமூக தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள், குடும்பத்தினர், ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் நிறைவில் அனைவரும் மலரஞ்சலி நிகழ்வில் பங்கேற்று திறக்கப்படவுள்ள தூபியில் மலரஞ்சலி செலுத்த முடியும். இன்று இங்கு வருகை தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். It is now our honor to invite the Mayor of Cumberland City Council, Mayor Earl Hamid, to officially open the Tamil Community Memorial. This memorial represents not only remembrance, but also recognition, inclusion, and the importance of preserving community memory for future generations. We now invite the Mayor to please come forward for the official unveiling of the memorial monument. Ladies and gentlemen, please stand and direct your attention to the memorial as the official unveiling takes place. We invite everyone to join us in witnessing this important and symbolic moment, a moment of remembrance, reflection, and collective memory for our community. முன்பாக திறக்கப்பட்டது தற்போது சிறியில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது கவர்மெண்ட் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சர்வீஸ் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் இந்த நிகழ்ச்சியில் நகர மேலால் திறக்கப்பட்ட தூவியத்திலிருந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக மலர் வளைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற உள்ளது. தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையினூடாக தற்பொழுது தமிழீழ தாயகத்தில் அமைதி, நீதி, சுதந்திரம் என்ற உயரிய லட்சியங்களுக்காய் இறுதி வரை போராடி இனப்படுகொலையில் உயிர் இழந்த எமதினிய உறவுகளை நெஞ்சில் நிறுத்தி நினைவு கொள்கின்றோம் என்ற படிவம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தமிழர்களுடைய நினைவு தூவியானது தற்பொழுது 16ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு பெண்டிகளில் அமைந்துள்ள சிவிக் பார்க்கில் தான் இந்த தூவியானது தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. Thank you, Mayor. We now invite Ms. Kaviruni Ratnakumar to come forward for the lighting of the Pudusudan, the common flame, representing our collective remembrance, resilience, and enduring spirit. As this flame is lit, we pause to honor the sacrifices of hope, those who came before us, and reaffirm our shared responsibility to preserve memory, dignity, and truth for future generations. May this light stand as a symbol of remembrance, reflection, and hope. We now invite everyone to please stand and respectfully observe this solemn moment. நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக பொதுச் சுடரினை கதிரணி ரத்னகுமார் அவர்கள் ஏற்றி வைத்தார். ஏற்றி வைக்கப்படும் சுடர் மூலம் எமது மக்களின் தியாகத்தை மதிப்பதுடன் அவர்களுக்கான நினைவையும் நீதியையும் வருங்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை மீள உறுதிப்படுத்துகின்றோம். Please keep standing as we now observe Agavanakam, a moment of silence. In this solemn moment, we collectively pay our respects to all those who sacrificed their lives in the pursuit of liberation, honor the resilience and suffering of the survivors of genocide, and reaffirm our shared commitment to remembrance, dignity, justice, and peace. May we hold their memories in our heart with reflection and respect. தமிழீழ தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோமாக.